உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கன்னிராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி எப்பேற்பட்ட மேன்மைகளை உண்டாக்க போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உடனடியாக உங்களை அடையும். ஆக கன்னிராசி அன்பர்களே, 2024 வருடம் மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பேச்சு ஆகக்கூடிய இந்த தருணம், இந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு வருடம். அந்த காலகட்டங்களில் உங்களது ராசிக்கு அஷ்டமத்தில் இத்தனை நாடும் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் மன உளைச்சலும் நிம்மதியின்மையும், சந்தோஷம்னா என்னன்னு எனக்கு தெரியல, ஒருத்தருக்கு இழப்பு கொடுக்கலாம், வேதனை கொடுக்கலாம், வருத்தம் கொடுக்கலாம். ஆனால் ஒன்று போனான்ட்டு இழப்புகளை கொடுக்கக்கூடாது, வலிகளையும் வேதனைகளும் கொடுக்கக்கூடாது. அப்படி கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஒன்று போனால் ஒன்று திடீர் அதிர்ச்சிகளும் மன உளைச்சல்களும் மன குழப்பங்களும், எது எடுத்தாலும் சிக்கல். நல்லது செய்ய போனால் அந்த இடத்துல தேவையில்லாத குழப்பங்கள், நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டிட்டு நிற்கக்கூடிய நிலை, இது எல்லாத்தையும் தாண்டி உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லாத நிலை. வாழ்க்கையில் எதையும் பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க நீங்கள், எதுலேயுமே கிளாரிட்டியாக இருப்பீங்க. ஒரு சின்ன விஷயங்களை கூட முக்கியத்துவம் கொடுத்து அற்புதமாக மேனேஜ்மெண்ட் பண்ணி தெளிவாக நீட்டாக கொண்டு வரக்கூடிய நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் பட்ட மன உளைச்சலால் இனம் புரியாத வேதனைகளை அனுபவித்து நிற்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் ஆளாயிட்டீங்க. குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு புறம் உங்களுக்கு தொழில் சார்ந்த ரீதியில் பலவிதமான சரிவுகளையும் மன உளைச்சல்களையும் அடைஞ்சிட்டீங்க. நீங்கள் நல்லா இருந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எதிரில் கஷ்டப்பட்ட உங்களுக்கு வேண்டியவங்களுக்காக பலவிதமான முயற்சிகள் எடுத்து அவங்க வாழ்க்கையில் இருந்த எல்லா பிரச்சனைகளும் சரி செய்து இன்றைக்கி நல்ல இலக்கை நோக்கி வாழக்கூடிய அற்புத மேன்மையில் உண்டாக்கி கொடுத்தீங்க. ஆனால் இன்றைக்கி வந்த ஒரு நல்ல நிலையை நோக்கி வந்த உங்களுக்கு எதிர்பாராத வித சரிவுகளை சந்தித்து இன்றைக்கி மன உளைச்சலுக்கு ஆளாகி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை உருவாகி இன்றைக்கி வட்டி வாங்கியே வட்டி கட்டக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்து நிற்கிறீங்க. இவ்வளோ சிக்கலுக்கு நடுவலையும் உங்ககிட்ட கொடுத்தவங்களுக்கும் வாங்கினவங்களுக்கும் நாணய நம்பிக்கையோட வாங்காத இடத்துல வாங்கி, கேட்காத இடத்துல கேட்டு, கொடுக்க முடியாத நிலையிலையும் கொடுத்து அந்த இடத்துல அருமையாக மேனேஜ்மெண்ட் பண்ணி முடியாத பட்சத்தில் தடுமாறி நிற்கக்கூடிய இந்த நிலையில் நீங்கள் உதவி செய்தவங்க யாருமே உங்களை எட்டி கூட பார்க்கல. அப்பேற்பட்ட நிலை. வாழ்க்கையில் ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது தான் தன்னை சுற்றி தன்னுடைய பலவீனம், தன்னை சார்ந்தவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரியான பலவித விஷயங்களை நீங்கள் உணரக்கூடிய காலமாக கடந்த காலகட்டங்களில் நடந்த சில விஷயங்கள் உங்களை உணர்த்தி இருக்கு. அதில் இந்த அஷ்டமத்தில் இருந்த குரு ஒரு விதத்தில் இல்லை, பல விதத்தில் உங்களை கஷ்டப்படுத்திட்டார். ஒரு புறம் இனம் புரியாத மன உளைச்சல் மட்டும் இல்லாமல் படுத்த தூக்கம் இல்லை, பல யோசனைகள், பல சிந்தனைகள், ஏதோ ஒன்று இழந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு மன அழுத்தம், அதையும் தாண்டி இனம் புரியாத ஒரு பயப்பட மாட்டீங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் தன்னம்பிக்கையை கொடுப்பீங்க, தைரியத்தை கொடுப்பீங்க. ஆனால் உங்களுக்கே எதுலேயுமே போல்டாக இறங்கி செயல்பட முடியாத அளவுக்கு நல்லா தெரியும். இந்த ரூட்டில் போனால் இது பர்ஃபெக்டாக இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் காட்டின வழியில் போனவங்க எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. நீங்கள் யாருக்கு இதை செய்யுன்னு சொன்னீங்கன்னா அதை செஞ்சவங்களாம் சக்ஸஸ். ஆனால் அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் இது செஞ்சால் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சும் இறங்கி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பதட்டம், ஒரு தயக்கம். காரணம், அந்த அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. தோல்விகளையும் கடந்த காலகட்டங்களில் சரிவுகளையும் சந்திச்சதுனால அடுத்த அடி சரிவு நோக்கி இருந்துருமோன்ற ஒரு பயம். ஆக மொத்தத்தில் இது எல்லாத்துக்கும் காரணம் கடந்த காலகட்டங்களில் இருந்த ராகு கேது பெயர்ச்சி. அஷ்டமத்தில் இருந்த ராகுவும் அஷ்டமத்தில் இருந்த குருவும் உங்களுக்கு இனம் புரியாத வழி வேதனையை கொடுத்துட்டாங்க. அப்பேற்பட்ட குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்து பாக்யாதிபதியான இடம்
அந்த பாக்கியத்தில் போய் நிற்கக்கூடிய இந்த தருணம் உங்களுக்கு கிடைச்ச வரம், பாக்கியம், அருமையான அமைப்பு. இந்த நிலை கேட்டாலும் கிடைக்காது. வாழ்க்கையில் அப்பேற்பட்ட ஒரு அருமையான அமைப்பு உங்களுக்கு உண்டாகி இருக்கு, உருவாகி இருக்கு. முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% தொழிலில் நடந்த சரிவுகளை மீண்டும் சரி செய்து உங்களுடைய இலக்க மாபெரும் வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணத்தை கொண்டு போகலாம். அது மட்டும் கிடையாது, தொழில் ரீதியில் மற்றவங்க பார்த்து வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தலாம். காரணம் என்னன்னா, 9ல் இருக்கக்கூடிய குரு பகவானது பார்வை உங்களுடைய ராசியின் மேல் விழுது. குரு பார்வை கோடி நன்மைகள் கொடுக்கும். 100% அது இந்த முறை உங்களுக்கு நடக்கும். அதிர்ஷ்டங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், யோகங்கள். அதிர்ஷ்டம்ன்றது லாட்ரி சீட்டில் போய் ஒரு கோடி ரூபா 10 கோடி ரூபா விழுந்தால் தான் அதிர்ஷ்டம்ன்றது இல்லைங்க. நீங்கள் உங்களுடைய தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சி இதுவரைக்கும் இல்லாத ஒரு லாபத்தை அடையும் பொழுது அங்கே அதிர்ஷ்டங்கள் உருவாயிடும். குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய குறைகள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி மனநிறைவோடு உண்டாயிட்டாலே அதுவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். இப்படி உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தொழில் ரீதியிலையும் கிடைக்கும், குடும்ப ரீதியிலையும் கிடைக்கும். அதையும் தாண்டி திடீர் அதிர்ஷ்டங்கள், அது எப்படி வேணாலும் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தினால் போகிறோம், 100% உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு அருமையான ஒரு காலம். அப்போது உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் பலப்படுத்தணும். உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அது மட்டுமல்ல, குறிப்பாக சொல்லணும்னா இந்த பார்வை உங்களுடைய 3ஆம் இடத்துலையும் விழுது. 3ஆம் இடத்தில் இந்த பார்வை விழும் பொழுது இது உங்களுக்கு அதை விட சிறந்த மேன்மை. அப்போ உங்கள் முயற்சிகள் பலமாகும். முயற்சி பண்ணுவீங்க, அந்த முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க. அது மட்டும் இல்லை, தைரியத்தோட இத்தனை நாள் இல்லாத ஒரு தைரியம் இதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும். வீரியம், வேகம். இது வரைக்கும் வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகங்களை சந்தித்து நிற்கிறீங்க, நம்பி ஏமாந்தீங்க, அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்க போகிறீங்க. அந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்குது. ஆக மொத்தத்தில் உங்களுடைய அருமையான ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த தருணத்தில் கிடைக்க போகுது. முயற்சிகள் செய்யுங்க. இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, உங்களுக்கு அடுத்தது விழக்கூடிய இடம், அந்த பார்வை எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தில் விழுது. பஞ்சமஸ்தானத்தில் மகரத்தில் விழக்கூடிய இந்த பார்வை வாழ்க்கையில் கிடைச்ச வரம், பாக்கியம். அப்போது ஒருத்தருடைய ஆசைகளும் லட்சியங்களும் ஒருத்தருடைய அதிர்ஷ்டங்களும் கைகூடி வரக்கூடிய ஒரு காலம் இது. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய புத்திர சம்மந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கும். அப்போது உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல் நீங்கும், வேலையில் இருந்த ப்ரெஷர் குறையும், வேலையில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும். எல்லாத்த விட வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். டெம்பரவரியாக இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆகிடுவீங்க. வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆல்ரெடி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட் கிடைக்கும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ரொம்ப பிரச்சனைகளை நான் சந்திச்சிட்டேங்க. அந்த பிரச்சனைகளில் இருந்து நான் மீண்டு வெளியில் வர முடியுமா, நம்பிக்கை துரோகங்களை அடைஞ்சிட்டேன், அந்த நம்பிக்கை துரோக ரீதியில் நான் மீண்டும் ஒரு மேன்மைகள் அடைய முடியுமா அப்படின்ற அளவுக்கு எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக அது எல்லாமே கிடைக்கும். முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% சக்ஸஸ் கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு திருமண ரீதியில் ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். 8ல் இருந்த குருவால் திருமணம் அவ்வளோதான் நமக்கு நடக்குமா, வாய்ப்பில்லைன்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு 100% இந்த தருணத்தில் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மூவ் பண்ணுங்க. 9ல் கிடைக்காத குரு கிடைச்சிருக்கு, பயன்படுத்தினால் சக்ஸஸ். 100% திருமண ரீதியில் மேன்மைகள் அடைவீங்க. திருமண மேனேஜ்மெண்ட்டை அழகாக உண்டாக்கிடுவீங்க. நினச்ச மாதிரியான வாழ்க்கை அமையும், சிலருக்கு பிடிச்ச வாழ்க்கை அமையும். அது அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு குறிப்பாக இதில் உங்களுக்கு பூர்வ புண்ணிய இடத்துலையும் குரு பார்வை விழுது. அந்த பூர்வ புண்ணிய இடத்துல குரு பார்வை விழுந்தாலே புத்திரபாகியம், தடைப்பட்ட புத்திரபாகியம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். புத்திரபாகிய ரீதியில் உங்களுக்கு 100% வெற்றிகள். இத்தனை நாளாக நீங்கள் கும்பிட்ட தெய்வம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதையும் தாண்டி சுருக்கமாக சொல்லணும்னா, பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு விலகும். மொத்தத்தில் இந்த தருணம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம், பாக்கியம். அது மட்டும் இல்லாமல் தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கும். ஆக மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு இதை விட ஒரு பெரிய மேன்மைகள் அளிக்கக்கூடிய காலகட்டங்கள் வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லலாம்.
ஆனால் கன்னிராசி அன்பர்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆணும் சரி பெண்ணும் சரி திருமண மேன்மைகளில் ரொம்ப எதிர்பார்ப்புகளோட எதையும் இறங்கி செய்வீங்க. ஏன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட கிளாரிட்டியை சிந்திப்பீங்க, அருமையை பார்த்து பார்த்து செய்வீங்க. அதே போல் ஒருத்தர் மேலே அன்பு வச்சா அவங்களுக்காக எதையும் இறங்கி செய்வீங்க. ஏன்னா பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க, அன்புக்கு கட்டுப்பட்டவங்கன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் அந்த திருமண மேன்மைகளில் சில நம்பிக்கை துரோகங்களும் மன உளைச்சலும் மனக்குழப்பங்களும் சொந்த பந்தம் உற்றார் உறவினர் ஏன் நீங்கள் போன இடத்துல நீங்கள் கட்டின இடத்துல அந்த உறவு முறை ரீதியில் இருக்கக்கூடிய மனச்சஞ்சலங்களால் உருவாக்கின சில சிக்கல்களால் குடும்பமே செதுறதுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு திருமணமாகி மற்றவங்க உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இருந்த நிலையை தாண்டி உங்களுக்குள்ள இனம் புரியாத பாதிப்புகள் உண்டாகி உருவாகி இன்றைக்கி குடும்பமே டைவர்ஸ் வரைக்கும் போயிடுமான்ற ஒரு மன வருத்தத்திற்கு ஆளாயிட்டீங்க. அப்பேற்பட்ட நீங்கள் மீண்டும் சேர்ந்து வாழ முடியுமான்ற எதிர்பார்ப்பில் இருக்கிறீங்க. கண்டிப்பாக சேர்ந்து வாழவீங்க. மீண்டும் குடும்பம் ஒன்று சேரும். குடும்ப ரீதியில் இருக்கிற உறவு முறையில் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும். மொத்தத்தில் ஒரு அற்புதமான மேனேஜ்மெண்ட்டுகளை உண்டாக்கிடுவீங்க. அதுலேயும் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கல்வி ரீதியில் சில தடைகளும் தாமதங்களும் இருக்குது. ஒரு மேன்மை இல்லை, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லை. அதுவும் அவங்களுக்கு இந்த தருணத்தில் கைகூடி வரும். ஏன்னா புத்திர பஞ்சமஸ்தானத்தில் குழந்தை பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்தில் குரு பார்வை விழும் பொழுது அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கும். அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி அது ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கும். இதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா கன்னிராசி அன்பர்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு சம்மந்தப்பட்ட, ஏன்னா திருமண நிலையில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் அமையலையே, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அமையலையன்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அந்த வாய்ப்புகளும் கைகூடி வரும். மொத்தத்தில் இந்த அமைப்புகள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் வரம். இந்த தருணத்தில் எல்லாத்தையும் சரி செய்திருவீங்க. பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்காம அவங்க ஒரு முடிவெடுத்து அவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத நிலைக்கு ஆளாயிட்டாங்களே, நம்ம கண்ட்ரோல் இல்லையன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்கும். அதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடி ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கும். கவலைகள் வேண்டாம். மொத்தத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைச்ச ஒரு வரமாக இந்த காலகட்டங்கள் அமையும். உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தினால் 100% வெற்றிகள் அடைவீங்க. ஒரு நல்ல இலக்குகள் அடைவீங்க. மேற்கொண்டு உங்களது ஆரோக்கிய ரீதியில் சில பாதிப்புகளை கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருக்கிறீங்க. அது எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதற்குண்டான தீர்வுகள் கிடைக்கலன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அந்த வருத்தங்கள் நீங்கள் இந்த தருணத்தில் தானாகவே இந்த குரு பார்வையால் அது சரியாகக்கூடிய காலமாக உங்களுக்கு அமையும். தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய மனச்சஞ்சலங்கள் நீங்கி ஒரு நல்ல மேன்மைகள் உண்டாகும். மொத்தத்தில் இந்த தருணம் உங்கள் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு வரம் பாக்கியமாக அமையும். ஆக உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க. கடந்த காலகட்டங்களில் நடந்த நெகட்டிவை நினச்சி இந்த பாசிட்டிவை மிஸ் பண்ணிடாதீங்க. முயற்சி செய்தால் உங்களுடைய வாழ்க்கை பெரிய இலக்குகளை நீங்கள் அடையலாம். இந்த வாய்ப்பு மீண்டும் கிடைக்கும்னா மீண்டும் 10 வருஷம் கழித்து 12வது வருஷம் தான் கிடைக்கும். ஒரு வருடத்திற்கு ஒரு முறை தான் குரு பெயர்ச்சி. இந்த 9இல் மீண்டும் குரு வரணும்னா மீண்டும் அந்த 10-11 வருஷம் கழித்து தான் அந்த 12வது வருஷம் தான் மீண்டும் வருவார். அதனால் மனசில் வச்சுக்கிங்க. ஆக கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி கன்னி ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கன்னி ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 4ஆம் ஆண்டு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்திற்கு ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த ரிஷப ராசியில் அடுத்து வரக்கூடிய 2025ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் அந்த ராசியிலேருந்து உங்களுக்கு பலனை கொடுக்க போகிறார். என்ன மாதிரி யோகா பலனை கொடுக்க போகிறார், எந்தெந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்றது இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி எந்தெந்த மாதங்களில் இந்த குரு பகவானுடைய சுபமான விஷயங்கள், சுப நிகழ்ச்சிகள், பண வரவுகள் எந்த மாதம் நடக்கும், அதே மாதிரி எந்தெந்த நட்சத்திரத்தில், எந்தெந்த மாதத்தில் வரக்கூடிய எந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு பண வரவுகள் வரும், வாழ்க்கையில் ஏற்றங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் செய்யலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
அந்த ஷேர் பண்ணுறது மூலமாக நிறைய புண்ணியங்கள் உங்களுக்கு சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் என்ன மாதிரி பலனை கொடுப்பாரு, அதுக்கு முன்னாடி குரு பகவான் என்ன மாதிரி யோகத்தை எப்போவுமே கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, குரு அப்படின்னு சொன்னாவே இயற்கையில் சுப கிரகம் குரு பகவான். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த குரு பெயர்ச்சியை பற்றி ரொம்ப விமர்சையாக பேசும். இந்த குரு பகவான் என்னென்ன பண்ணுவாருன்னா, வாழ்க்கையில் அனைத்து விதமான கஷ்டங்களை முதல்ல தீர்ப்பார். அதே போல் வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகளை நிறைய கொடுக்கறதுக்கான மிக மிக முக்கிய காரணம் இந்த குரு பகவான் தான். அது மட்டும் இல்லாமல் மாற்றங்கள், நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா ஒரு முன்னேற்றம் நடக்குதுன்னா அங்கே குரு பெயர்ச்சி தான் மிக மிக முக்கிய காரணமாக இருக்கும். அதே போல் இந்த குரு பகவான் சொல்லக்கூடியவர் தனக்காரகன். அப்போ பணத்தை அதிகமாக வாரி வழங்கக்கூடிய வல்லமை கொண்டவர் இந்த குரு பகவான். அதனால தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் குரு பெயர்ச்சி மூலமாக நிறைய பண வரவுகள், வாய்ப்புகள், அதேமாதிரி கடன் பிரச்சனைகள் தீர்வு எல்லாமே நடக்குது. அந்த மாதிரி இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இப்போ உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் பாக்யஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். முதல்ல கன்னி ராசி அன்பர்கள் பட்ட கஷ்டத்துக்கு, பிரச்சனைக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாக்யஸ்தானம், இந்த பாக்யஸ்தானம்ன்றது வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஸ்தானம். என்னென்னா, முதல்ல கரெக்டான வயதில் படிப்பு, அதே போல் கரெக்டான வயதில் ஆரோக்கியம், அதே போல் வேலை வாய்ப்பு, திருமணம், குழந்தை பேர், அதுக்கப்புறம் வீடு, வண்டி, வாகனம், வாழ்க்கையில் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடப்பதற்கு மிக மிக முக்கியமான ஸ்தானம் இந்த பாக்யஸ்தானம் தான். அந்த பாக்யஸ்தானத்துக்கே குரு பகவான் வராரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமஸ்தானத்திலேருந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு இருந்திருக்கும். முதல்ல தொழில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, தொழிலே இல்லை சார், எனக்கு 1 வருஷம் ஆச்சு சார், நான் ஒழுங்காக பிஸ்னஸ் பண்ணி பணத்தை பார்த்து 1 வருஷம் ஆச்சு, அவ்வளவு கஷ்டம், கடன் கடன் கடன், அவ்வளவு கடன் வாங்கிட்டேன் பணம் வராதனால, வேறு என்ன பண்ணுறது, நான் தொழில் நடத்தி தானே ஆகணும், வேறு வழியே இல்லை, அதனால் கடனை வாங்கி போட்டேன், இப்போ பெரிய லெவலில் கடனில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு அந்த கடன் பிரச்சனை, ஏற்பட்ட தடை, தொழிலில் ஏற்பட்ட தாமதம், தொழிலில் பண வரவு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து இருக்க போகுது. சார், அப்போ மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு நிலையில் இந்த குரு பகவான் வரார். முதல்ல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். ஏன்னா குரு உங்கள் ராசியே பார்க்குறார். இந்த ராசியை பார்க்கும்போது என்னென்னா, கரெக்டான முயற்சி, கரெக்டான பாதையில், கரெக்டான மக்கள் மூலமா, கரெக்டான ஆட்கள் மூலமாக செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவானை ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் கடந்த காலகட்டத்தில் என்ன பண்ணியிருப்பீங்க, யாரோ சொல்கிற பேச்சை கேட்டு பணத்தை எங்கேயாவது முதலீடு பண்ணியிருப்பீங்க, அந்த பணம் வராமல் போயிருக்கலாம். இல்லை பணம் யாருக்கா கடன் கொடுத்துருப்பீங்க, அந்த கடன் வராமல் போயிருக்கலாம். இல்லை பணமே இல்லாத ஆள்கிட்ட போய் கடன் கொடுன்னு கேட்டிருப்பீங்க. இல்லை உங்கள் பேப்பர்ஸ் எதுவும் சரியில்லாமல் பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, பேங்க் லோன் கிடச்சிருக்காது. ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஒரு தவறான வழிகாட்டுதல் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கடந்த 1 வருஷத்தை சந்திச்சிட்டிங்க. அப்பா போதுண்டா சாமி அப்படின்ற அளவுக்கு ஆயிருப்பீங்க. கன்னி ராசி என்பது இயற்கையாகவே மிக சிறந்த புத்திசாலிகள், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. பயங்கர புத்திசாலி யாருன்னு கேட்டால் கன்னி ராசி தான். அப்படி இருந்துமே நான் மாட்டிட்டேன் சார், கடன் தான் சார் இப்போ பெரிய கழுத்தை நெரிக்கிற கடனாக இருக்குது அப்படின்னா ஒன்றுமே கவலைப்படாதீங்க. இந்த குரு பெயர்ச்சி அடுத்த 1 வருஷத்தில் அந்த கடன்லாம் தீர்த்து நல்ல ஒரு சேவிங்ஸும் வச்சுக்கிற அளவுக்கு நீங்கள் உங்களுடைய தொழில் வளர்ந்துடும். அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்பட்ட தடை, அதே போல் வாய்ப்புகளை இழந்திருப்பீங்க. உங்களுடைய காம்படிட்டர் மூலமாக இல்லை ஏதோ ஒரு வகையில், சரிங்களா, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு அங்கே தடைப்பட்டிருக்கும், அங்கே பிரச்சனையாகி அது நின்று போயிருக்கும். அந்த வாய்ப்புகள்லாம் திரும்பி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இந்த வருடம் இருக்க போகுது. அதே போல் வேலையில் இருந்தவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. என்ன ஒரு அவமானம், என்ன ஒரு கஷ்டம், இப்படிலாம் நான் வேலையில் அவமானப்பட்டதில்லை சார், கஷ்டப்பட்டதில்லை சார், நான்லாம் ஒரு வேலையை செஞ்சால் பர்ஃபெக்டாக இருக்கும், ஆனால் நான் எந்த வேலையெல்லாம் செஞ்சனோ அவங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி இல்லை எனக்கு கெட்ட நேரமானு தெரியல,
எல்லாமே தப்பாக போய் முடிஞ்சுது. ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் ரெடி பண்ண சொன்னால் என்னால் ரெடி பண்ண முடியல. ஒரு வேலைக்கு கரெக்டான நேரத்துக்கு போகணும்னு சொன்னால் கூட என்னால் வர முடியல, போக முடியல. அப்படிலாம் படாத பாடுபட்டேன் சார். ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு பிரச்சனை, மனசில் ஒரு குழப்பத்திலேயே வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன். சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா யாரோ ஏதோ பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரிலாம் இருந்திருக்கும். நான் என்ன பண்ணுறேன் எனக்கே தெரியல சார். நான் அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய கோபமான வார்த்தைகளை ஆஃபீஸில் பயன்படுத்திட்டேன். என்னுடைய முதலாளிகிட்ட தேவையில்லாமல் பேசிட்டேன். எனக்கு கீழே வேலை செய்கிறவங்ககிட்ட தேவையில்லாமல் பேசினா நிறைய சண்டைகளை, பிரச்சனைகளை நான் பார்த்துட்டேன் என் ஆஃபீஸில். தாங்க முடியாத துயரத்தில் இருக்கேன். சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா வேலை போயிருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பேருக்கு சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க. என்னைக்கு தூக்குவாங்கன்னு தெரியல, பயந்துட்டு இருப்பீங்க. அதுவும் இந்த 45 வயசுலேருந்து 55 வயசில் இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா வேலை மாற்றமும் பண்ண முடியல, நான் இந்த கம்பெனிலேருந்து இருக்க முடியல, என்ன பண்ணுறது தெரியல சார் வாழ்க்கையில். எனக்கு வந்து ஹவுசிங் லோன் இருக்குது, பசங்க படிக்கிறாங்க, எல்லாம் ஒரு மாதம் ஒரு கமிட்மெண்ட்டோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். திடீர்னு வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன் சார். இதுலேருந்து எனக்கு விமோச்சனமே கிடையாதா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு நீங்கள் வருந்தக்கூடிய ஒரு சூழல் நிறைய நாட்கள் இருந்திருக்கும். நிம்மதியாக தூங்கி இருக்க மாட்டீங்க கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும். அந்த மாதிரி ஒரு மனவேதனையை வாழ்க்கையில் சந்திச்சிருக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி இருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த குரு பெயர்ச்சி ஆன உடனே பார்த்தீங்கன்னா மனசில் இருந்த சஞ்சலங்கள்லாம் விலகிடும். தப்பான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள் எல்லாமே விலகி நீங்கள் ஒரு கரெக்டான ஒரு வழியில் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பேருக்கு வேலை மாற்றங்கள் வரும். நிறைய பேர் நினைப்பாங்க என்னென்னா, ஐயோ எனக்கு நான் 40 வயசு ஆகிடுச்சு, 45 வயசு ஆகிடுச்சு, 50 வயசு ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலை மாற்றம் வருமா அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னி ராசி என்பவர்கள். ஏன்னா கன்னி ராசிக்காரங்க தான் அந்த ஏஜை பற்றி ரொம்ப யோசிப்பீங்க. ஏன்னா காரணம் என்ன, அந்த கன்னி ராசி அப்படின்னாவே அவங்கள எப்போவுமே ஒரு இளமையாகவே நினைத்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த கன்னி ராசி என்பவர்கள். ஆனால் அந்த கடந்த காலகட்டத்தில் பட்ட கஷ்டத்தில் என்ன ஆகிடுச்சுன்னா, ஐயோ நம்மளுக்கு வேறு வயசாகிடுச்சே, என்ன பண்ணுறது தெரியலையே நம்ம அப்படின்னு நினச்சி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தவங்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் என்ன ஏஜில் வேணால் இருந்துட்டு போங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. வேலை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நீங்கள் போகக்கூடிய வேலையில் நல்ல மதிப்பு, மரியாதை, உங்கள் புத்திசாலித்தனத்தினால ஏற்படக்கூடிய லாபங்கள், கம்பெனிக்கு ஏற்படக்கூடிய லாபம், உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய லாபங்கள் என்ன பண்ணுன்னா உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும், உங்களுக்கு சம்பள உயர்வை கொடுக்கும், நல்ல பதவிகளை கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த குரு பகவான் 9ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு அருள் பாலிக்க போகிறார். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். ஏன்னா இந்த கன்னிராசி என்பவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போவுமே ஏதாவது ஒரு விஷயத்தில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு வகையில் அவங்களுடைய வேலைகளை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது தொழிலில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், உறவுகளில் விஷயம் இருக்கலாம், எந்த விஷயத்தில் இருந்தாலும் அவங்க ஒரு 3 பிளான் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பண்ணணும். ஆனால் அதெல்லாம் எல்லாமே தவிடுபடியாக இருக்கும் கடந்த ஒரு வருஷத்தில். எதையும் செய்ய முடியாமல் இருந்திருப்பீங்க. அந்த மாதிரி இருந்த கன்னி ராசி என்பவர்கள் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது. நீங்கள் ஒரு 3 கம்பெனியில் அப்ளை பண்ணால் 3 கம்பெனிலேருந்து இன்டர்வியூ வரும். நீங்கள் யோசிப்பீங்க, ஐயோ நம்ம எந்த கம்பெனியில் போகிறோன்ற ஒரு யோசனையை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். அதே போல் நிறைய பேருக்கு உறவுகளில், சொந்தங்களில், சகோதர வழியில் சண்டை சச்சரவுகள் நிறைய நடந்திருக்கும். மனைவி கிட்ட சண்டை, குழந்தைகிட்ட சண்டை, அப்பா அம்மா கிட்ட சண்டை, எது எடுத்தாலும் ஒரு சண்டை, ஒரு விரக்தி, வாழ்க்கையில் ஒரு தடை, ஒரு தாமதம், என்ன நடக்குதுன்னே தெரியலன்னு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்து கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம், வீட்டில் குடும்பத்தில் மகிழ்ச்சி, கூட பிறந்தவங்ககிட்ட சந்தோஷமான ஒரு சூழ்நிலை, அவங்களால உங்களுக்கு லாபம், உங்களால் அவங்களுக்கு லாபம். அதே போல் நிறைய பேருக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்புகளை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார். திருமணம் சார்ந்த விஷயங்களில் நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு தடைகள் நிறைய இருந்திருக்கு. சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கல்யாணமே ஆகாதுன்ற ஒரு எண்ணம்லாம் வந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு விரக்தியில் இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் நிறைய திருமணம் ஆன கன்னி ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கணவன் மனைவி உறவில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டத்தில். கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவு, அது வேலையினால் இருக்கலாம்,
இல்லை வேலை போனதுனால கணவன் மனைவிக்குள்ளே சண்டை பிரச்சனை இருக்கலாம், இல்லை தொழிலில் கடன் வந்ததுனால ஒரு சண்டை சச்சரவு இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் ஒரு சண்டை சச்சரவில் சந்திச்சிருப்பீங்க. அதனால் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு கூட வாழக்கூடிய ஒரு சூழல்லாம் இருந்திருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அந்த மனம் மாற்றத்தை கொடுத்து உங்கள் மனைவி கணவன் கூட சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பெயர்ச்சி கொடுக்க போகுது. அதே போல் டைவர்ஸ்லாம் சில பேருக்கு ஆகிருக்கு. அந்த மாதிரி ஆனவங்களுக்கு மறு திருமணத்திற்கான ஒரு வாய்ப்பையும் இந்த குரு பகவான் இந்த குரு பெயர்ச்சி பலனில் கொடுக்க போகிறார். அதே போல் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. காரணம் என்னென்னா, இந்த 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நீங்கள் வெளிநாடு வாய்ப்புக்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வெளிநாட்டிலே நீண்ட காலம் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பையும் கொடுப்பாரு. இந்த பிஆர் அப்ளை பண்ணுறது, அங்கேயே க்ரீன் கார்டு வாங்கணும்னு நினைக்கிறது, அங்கேயே பர்மனெண்ட்டாக ரெசைட் பண்ணணும்னு நினச்சி அப்ளை பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் அடுத்து வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் செஞ்சீங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்கும். இப்போ இந்த வருஷத்தில் நீங்கள் ஒரு வெளிநாடு போகிறீங்க, வெளியூர் போகிறீங்க அப்படின்னா நீண்ட நாளாக அங்கேயே சௌகரியமாக வாழ்ந்து அங்கே வீடு வண்டி வாகனம்லாம் வாங்கி சௌகரியமாக வாழக்கூடிய நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. அதே போல் நிறைய அரசு சார்ந்த விஷயங்களில் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. அதே மாதிரி அரசு சம்மந்தப்பட்ட தேர்வுகள், நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, கடந்த காலகட்டத்தில் எழுதி பக்கத்தில் நிறைய பேருக்கு 1 மார்க்கில் போயிருக்கோம். சில பேர் வேறு ஏதாவது ஒரு சோர்ஸில் ட்ரை பண்ணியிருப்பீங்க, வேலை உங்களுக்கு கிடைக்காம வேறு ஒருத்தர் கிடச்சிருக்கும், ஒரு தகுதியே இல்லாத ஆளுக்குள்ள கிடச்சிருக்கும். ஆனால் அதெல்லாம் பார்த்து ஒரு விரக்தி அடைஞ்சிருப்பீங்க. என்னடா நம்ம என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே, என்ன புத்திசாலித்தனம், இது என்ன பிரயோஜனம். வீட்டிலலாம் உங்களை அப்படி பாராட்டிட்டு இருப்பாங்க, நீ இப்போ நல்ல பயங்கர புத்திசாலி, நீ நல்லா படிக்கிற, நல்லா எல்லாம் செய்கிற அப்படின்னு பாராட்டியிருப்பாங்க. ஆனால் எதுவுமே நடக்கலையே அப்படின்ற ஒரு விரக்தியில் இருந்தக்கூடிய ஒரு சூழல் இருந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது நீங்கள் தொழிலில் இருக்கலாம், வேலையில் இருக்கலாம், அதே மாதிரி விளையாட்டுத்துறையில் இருக்கலாம், அதே மாதிரி அரசாங்க தேர்வு எழுதக்கூடிய விஷயங்களாக இருக்கும். எந்த தேர்வு எழுதினாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே சாதிக்கக்கூடிய வருஷமாக இருக்குது. அதே போல் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் கடந்த ஒரு 4 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய சந்திச்சிருக்கீங்க இந்த கன்னிராசி. காரணம் என்னென்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், அதே மாதிரி கேது உங்கள் ராசியில் இருக்கார். அதனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் குழந்தை சார்ந்த பிரச்சனைகளை ஒரு விரக்தி. நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் கூட போனேன் சார், நான் என் ஃப்ரெண்டுலாம் நிறைய சொன்னாங்க, நான் அப்போல்லாம் முதல்ல முயற்சி பண்ணலை, நேச்சுரலாக ட்ரை பண்ணோம், ஒன்றும் கிடைக்கல. அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனோம், பார்த்தோம், டெஸ்ட்டெல்லாம் எடுத்து எல்லாம் ஓகே எல்லாம் சொல்கிறாங்க, டெஸ்ட்டுக்கும் போய் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கும் போனோம், அதுக்கப்புறமும் எதுவும் நடக்கலை. ஒரு விரக்தியில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் சார். ஏன்டா கல்யாணம் பண்ணணுன்னு இருக்குது, ஏன்டா எனக்கு மட்டுமே குழந்தை பிறக்கலன்னு இருக்குது அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் குழந்தை பேருக்கான வருஷமாக இருக்குது. அதனால் இந்த வருஷம் நீங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களாலும் சரி, நேச்சுரலாக ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதனால் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் வாழ்க்கையில் ஏற்பட்டக்கூடிய கடன், விரக்தி, பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் விலகி சீரும் சிறப்புமாக வாழக்கூடிய வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. இந்த வருஷம் கன்னி ராசி அன்பர்களுக்கு எந்தெந்த மாதம் அனுகூலமான மாதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு சித்திரை மாதம் எடுத்த உடனே வரக்கூடிய குரு பயிற்சிக்கு வரக்கூடிய சித்திரை மாதமே உங்களுக்கு அனுகூலமான மாதமாக இருக்குது. வைகாசி மாதம், அதே போல் தை மாதம், அதே மாதிரி கார்த்திகை மாதம் அனுகூலமான மாதங்களாக இருக்குது. அதே மாதிரி கேலண்டரில் சில நட்சத்திரங்கள் சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த நாட்களில் அந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு பண வரவுகள் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த நாளில் முக்கியமான முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா அது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். அப்படி வரக்கூடிய நாள் மிதுன ராசியில் வரக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரத்தை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. அதே மாதிரி கடக ராசியில் வரக்கூடிய இதெல்லாம் கேலண்டரில் நட்சத்திரம்னு போட்டிருப்பாங்க, அதை நோட் பண்ணி வச்சுக்கிங்க. கடக ராசியில் வரக்கூடிய புனர்பூசம், ஆயில்யம், அதே மாதிரி பூச நட்சத்திரம், அந்த நாட்களில் உங்களுக்கு பண வரவுகள் உண்டு. அதே போல் சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம்னு கேலண்டரில் போட்டிருப்பாங்க, அந்த நாளையும் உங்களுக்கு பண வரவுகள் வரும். அதே மாதிரி
உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம் இந்த நாள்லேயும் உங்களுக்கு பண வரவுகள் வரும். அதே மாதிரி ரிஷப ராசியில் வரக்கூடிய கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிட நட்சத்திரத்துலேயும் உங்களுக்கான பண வரவுகள் வரும். அந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள், முடிவுகள், எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலமான ஒரு முடிவாக, அனுகூலமான நாட்களாக அமையும். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவன். வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நாம் கன்னி ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். ஸோ தேவகுரு, பிரகஸ்பதி, லார்ஜஸ்ட் பிளானட்னு சொல்லக்கூடிய குருவுடைய பயிற்சி மே 1ஆம் தேதி நடக்க போகுது இல்லையா? அந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு நல்ல பலன்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகுது, எதுலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் கன்னி ராசிக்கு இவ்வளோ நாள் 8ஆம் இடத்துல அஷ்டம குருவாக இருந்த குரு இப்போ 9ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ அஷ்டம குருவாக குரு இருக்கும்போது நமக்கு எப்படி இருந்ததுன்னா நிறைய தயக்கம் இருந்தது, செல்ஃப் டவுட் ரொம்ப இருந்தது, நிறைய இன்செக்யூரிட்டி இருந்தது. முடிஞ்சாலும் இதை பண்ணலாமா வேண்டாமா, பண்ண ஏதாவது பிரச்சனை ஆயிருமா ஃப்யூச்சரில், சில பேர் அமானுஷ்யம், பிளாக் மேஜிக் இந்த மாதிரிலாம் விஷயம் எனக்கு நடந்திருக்கான்லாம் நினச்சி பயப்பட ஆரம்பித்தாங்க. கன்னிராசி கிளைண்ட்ஸ் எனக்கு நிறைய பேர் கேட்ட விஷயம் அதுதான். எனக்கு நிறைய நெகட்டிவாக ஃபீல் ஆகுது, என்னுடைய ரொட்டீனை கூட என்னால் ஃபாலோ பண்ண முடியல, இதுக்கெலாம் என்ன ரீசனாக இருக்கும் மேம் இப்படிங்கிறது தான் கொஷின்ஸ். பொதுவாகவே 8th ஹவுஸில் குரு வந்து இருக்கும்போது 8th ஹவுஸ் அப்படிங்கிறது டார்க் சீக்ரெட்ஸ், அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயங்கள்னு சொல்லுவோம். ஸோ அதன் மூலமாக ஒரு அசட்டு நம்பிக்கையை கொடுத்து ஒரு மன அழுத்தத்தை தான் குரு அங்கேருந்து கொடுத்துட்டு இருந்தார். அதேமாதிரி தைரிய குறைபாடு, அஷ்டம சனி வந்துட்டாலே தைரியம் குறைஞ்சிரும், ரொம்ப லோவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஏதோ ஒரு விஷயம் நம்மளால் முடியும்னாலுமே செல்ஃப் டவுட் நிறையா வந்து வேண்டாம் 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 வேண்டாம்னு நம்மளே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க வச்சிரும் இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அஷ்டம குரு. ஸோ அந்த குரு 9ஆம் இடத்துக்கு மாறுறது ரொம்ப எக்ஸலண்ட்டான பெனிஃபிட்டை நமக்கு கொடுக்க போகுது. ஏன்னா இப்படி 2 ஷோல்டர்லேயும் ஏற்றி வச்சுட்டு இருந்த பாரத்தை இறக்கி நம்ம வைக்கிறோம் பேசிக்காக. இதுதான் இப்போ நடக்க போகுது. அப்போ தைரியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக போகுது, செல்ஃப் டவுட்லாம் இல்லாமல் நம்மளே எந்திரிச்சு ஓட போகிறோம். ஸோ இது ரொம்ப ஒரு பெரிய நல்ல விஷயம் இல்லையா? அதே மாதிரி 9th ஹவுஸ்க்கு குரு வரும்போது எதையுமே சுலபமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு டெண்டன்சியை கொடுக்கும். சுற்றி வளைக்காமல், 1க்கு 100 தடவை இழுக்காமல், டக்குன்னு ஒரு ஸ்ட்ரைட் லைனில் போய் ஒரு விஷயத்தை வந்து நம்ம அடையக்கூடிய ஒரு டெண்டன்சியை கொடுக்கக்கூடியது வந்து அந்த 9th ஹவுஸ். அதே மாதிரி பித்துர் பாவகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கிட்டத்தட்ட போன ஜென்மங்களில், முற்பிறவைகளில் உங்கள் அப்பா வழி சொந்தங்களில் ஏதாவது ஒரு தோஷமோ சாபமோ பண்ணியிருந்தாலும் அதை வந்து அந்த 9, 10 அப்படிங்கிறது தர்ம கர்மஸ்தானம்னு சொல்கிறதுனால இந்த குரு 9ஆம் இடத்துக்கு போகும்போது அது என்னன்னே நமக்கு தெரியலனாலும் நம்ம எதேச்சியாக ஒரு நல்லது செஞ்சு அந்த சாபத்திலேருந்து ஒரு விமோசனம் கிடச்சிக்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்டையும் இந்த பிளேஸ் ஆக்சுவலி ஆக்டிவேட் பண்ணுங்கிறது தான் உண்மை. நமக்கு அந்த விஷயம்லாம் தெரியாது, எல்டர்ஸில் என்ன நடந்தது, ஆன்சஸ்டர்கிட்ட என்ன நடந்ததுன்னு தெரியாது. பட் குரு 9ல் இருக்கும்போது நிறைய தான தர்மம் பண்ணுறதுக்கான ஒரு இன்டென்ஷனை கொடுப்பாரு. அப்படி வரும்போது தயவு செஞ்சு யோசிக்காமல் பண்ணுங்கள், அது உங்கள் முன்னோர்கள் சாபத்திலேருந்து கூட உங்களை வெளியில் கொண்டு வரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது தான் இந்த 9th ஹவுஸில் இருக்கக்கூடிய குரு பயிற்சி. சரி, இந்த குருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ரேடியோ வேவ்ஸ் உள்ள பிளானட் அப்படிங்கிறதெல்லாம் சயின்ஸ் சொல்லுது. அப்போ அதை தான் ஜோதிடமும் வந்து குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு சொல்லுது. அப்போ குரு பார்வைக்கான பலன்கள் வந்து என்னென்ன? ஸோ குரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராசியை பார்க்குறாரு. ராசி அப்படிங்கிறது யார்? செல்ஃப். உங்களை வந்து ஒரு மாபெரும் சுபகிரகம் பார்க்கும்போது ரொம்ப நாள் மெடிடேஷன்லேயே இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து கண் முழிச்சு நம்மளை பார்த்தாங்கன்னா அந்த ஆரா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி பிளானட் ஆஃப் விஸ்டம் அண்ட் மெடிடேஷன் யாருன்னா குரு. ஸோ அவருடைய பார்வை உங்கள் மேலே விழும்போது ஒரு புத்துணர்ச்சி, ஒரு உத்வேகம், நிறைய சோம்பேறித்தனம் இருந்தது, ப்ரொகாஸ்டினேஷன் டெண்டன்சி அதிகமாக இருந்தவங்க எல்லாருமே எல்லாத்தையும் ஒத்தி வச்சுட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணி லைஃப்பை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான குரு பயிற்சி வந்து இந்த குரு பயிற்சி. நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனை, பாசிட்டிவான விஷயங்கள், நிறைய பேர் அஃபர்மேஷன்ஸ் எழுதுறது, மெடிடேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ்குள்ளே கூட போவீங்க. நிறைய ஸ்பிரிச்சுவல் தாட்ஸை வந்து கொடுக்கும். பொதுவாகவே குரு வந்து ரிஷபத்துக்கு வரும்போது ஸ்பிரிச்சுவல் தாட்ஸை நிறைய கொடுக்கும், ப்ராஃபிட்டை நல்லா கொடுக்கும். இது மேக்ஸிமம் எல்லா ராசிக்கும் நடக்கும். ஸோ கன்னிக்கு வந்து அது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நடக்க போகுது. ஏன்னா குருவுடைய பார்வை வந்து லக்னத்திலே இருக்குது. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும் பேசிக்காக. இதுதாங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால தைரியம், வீரியம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஃபார் அசிங் இப்போ 2 குழந்தை இருக்குது, எனக்கு 3ஆவதாகவும் ஒரு குழந்தை வேணும்னு சில பேருக்கு ஆசை இருக்கும். அதுக்கு கூட பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா வீரியஸ்தானம் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுனால. அதேமாதிரி சில பேர் லேட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஒரு மென்னாக இருக்கட்டும், ஒரு விமனாக இருக்கட்டும், ரொம்ப லேட் மேரேஜ் பண்ணியிருக்கும்போது அந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ் ஆகலாம், ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் வரலாம்.
ஒன்று டாக்டர்கிட்ட போய் அவங்க பார்த்து பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சில பேர் டாக்டர்கிட்டே போகாமல் எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு குழந்தை பிறக்குமாங்கிற டவுட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த வீரியஸ்தானத்தை குரு பார்க்கும்போது அந்த ஹார்மோனல் இம்பேலன்சஸ் எல்லாமே சரியாகி ஒன்று இயற்கையாகவே உங்களுக்கு நல்லாயிருக்கும், அல்லது பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி பண்ணிக்க முடியும். ஸோ வீரியஸ்தானம் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னாலும் எத்தனை வயசில் உள்ளவங்களுக்குனாலும் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு யோகத்தை இந்த குரு கொடுப்பாரு. ஸோ மேக்ஸிமம் நான் ரொம்ப ஏஜ்டுன்னு சொல்லலை, ஓரளவுக்கு ஒரு 35-40 வயசில் கூட சில பேருக்கு கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு பிராப்தம்ங்கிறது இருக்குது இல்லையா. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு குழந்தைய பற்றின ஒரு டவுட் இருக்கும் பட்சத்தில் அந்த டவுட் ரெக்டிஃபை ஆகி குழந்தை பாக்கியத்தை அவங்களும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுகூலமான குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி. அதில் எந்த மாற்றமுமே இல்லை. ஆல்ரெடி வீரியஸ்தானத்தையும் பார்த்து புத்திரஸ்தானத்தையும் குரு பார்த்துட்டார் இல்லையா. அப்போ நம்ம இங்கே சொன்ன பலனே நீங்கள் அங்கேயும் வந்துருச்சு பாருங்கள். புத்திரஸ்தானத்தை குரு பார்க்கும்போது சைல்டு பர்த் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்டிவேட் ஆகிடுச்சு. நல்ல குழந்தைகள் பிறப்பாங்க. எனக்கு இந்த குழந்தை வேணும்னு ஆசை இருக்கும், அந்த குழந்தை பிறந்துடும். ஸோ அதே மாதிரி 5 அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப், லவ் ரிலேஷன்ஷிப்பில் அஷ்டம குருவில் கண்டிப்பாக ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும். நம்ம மேலே தப்பே இருந்திருக்காது, ஆனால் நம்ம தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டியிருப்போம். தப்பான நபரை சூஸ் பண்ணி அவங்க பின்னாடி ஓடி நம்ம எனர்ஜியை நம்ம நிறைய வேஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரெக்டிஃபை ஆகி ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லான நல்ல ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் வந்து அனுபவிக்க முடியும். எப்போனா இந்த 5 மேலே குருவுடைய பார்வை படும்போது. அதே மாதிரி உங்களுக்குன்னு சில ஆசைகள் இருக்கும், டிசைர்ஸ் இருக்கும், அதுவுமே எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஜூபிட்டர் டிரான்சிட் தான் இந்த ஜூபிட்டர் டிரான்சிட். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது 9th ஹவுஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பூர்வீகம், பூர்வ புண்ணியம் இந்த மாதிரியான விஷயங்களில் லாபம் இருக்குது. காதல் அப்படிங்கிறது நல்லா இருக்க போது, குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்க போது, 3rd ஹவுஸ் அப்படிங்கிறதுனால இந்த வீரியஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் சில சமயம் அசட்டுத்தனமான துணிச்சலையும் குரு கொடுப்பாரு. ஏன்னா ரொம்ப பலபலன்னு ஆகுது இல்லையா அந்த இடம். ஏன்னா ஆல்ரெடி சுக்கிரனோட செவ்வாயோட வீடு. செவ்வாய்ங்கிறவர் வந்து ஸ்பீடாக யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு கிரகம். ஸோ நிதானம் இல்லாமல் யோசித்து சில சமயம் அசட்டுத்தனமான எடுக்கக்கூடிய முடிவுகள்னால பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தைரியம் நல்லது, அசாத்திய துணிச்சல் எப்போவுமே நல்லது கிடையாது. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் கண்டிப்பாக தெரியணும். ஓவராலாக பார்க்கும்போது ரொம்பவே பாசிட்டிவான ராசி தான். டூ பாசிட்டிவ், வெரி பாசிட்டிவ், வே பாசிட்டிவ்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ராசி தான் கன்னி ராசி. ஆல் த வெரி பெஸ்ட் கன்னி. நன்றி, வணக்கம்.